வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக நாராயணசாமி இருந்தபோது ஊழலில் சிக்கியிருந்ததாகவும், ரூபாய் 15,000 கோடி ஊழல் புரிந்ததாகவும், ஏடிஎம் மிஷின் போல் செயல்பட்டு காங்கிரஸ் தலைமைக்கு நிதி கொடுத்ததாக சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். அமித்ஷாவுக்கு சவால் விடுகின்றேன். புதுச்சேரி அரசோ, சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார். ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார். நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும். பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள அமித்ஷா 3ஆம் தர அரசியல்வாதியல்ல. தவறான தகவல்களை காங்கிரஸ் மீது சரமாரியாக கூறியது கண்டிக்கத்தக்கது. எந்த விசாரணைக்கும் தயார். சனீஸ்வர பகவான் கோயில் பக்கத்திலேயே மேடையில் பொய் குற்றச்சாட்டை அமித்ஷா சொல்லி உள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக 24 இடங்களை பெறுவோம் என கூறியுள்ளார் அமித்ஷா. ஆனால் 4 இடங்களில் கூட வெல்ல முடியாது என்றார். புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் இளங்கோவன் தொடக்கி வைத்தார். கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயை மையமாக கொண்டு பல முக்கிய தலைப்புகளில் உரையாற்றினர். தலைமை சிறப்பு நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் எஸ். அருள்முருகன் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். நீரிழிவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்து தலைமை இதய நிபுணர் டாக்டர் சிந்து இளங்கோவன் மற்றும் இதய மருத்துவர் டாக்டர் ஆனந்த்ராஜ் ஆகியோர் விளக்கமளித்தனர். நீரிழிவு மருந்தியல் சிகிச்சை குறித்து டாக்டர் தருண்குமார், இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரையாற்றினார்கள். சிறுநீரக பாதிப்புகள் குறித்து தலைமை சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் கே. குமார் உரையாற்றினார். நரம்பு பாதிப்பு குறித்து தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலசுந்தரன் மற்றும் கண் பாதிப்பு குறித்து கண் மருத்துவர் டாக்டர் விஜயபிரியா உரையாற்றினர். நீரிழிவு நோயின் தொற்று தடுப்பு மற்றும் தடுப்பு தொடர்பாக சிறப்பு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் விளக்கமளித்தார். கர்ப்பகால நீரிழிவு தொடர்பாக தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா சீனிவாசன் மற்றும் சிவலட்சுமி ஆகியோர் உரையாற்றினர். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் CS ஆதிகணேஷ் மற்றும் புரொஃபசர் நாச்சியப்பன் ஆகியோர் நன்றி உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். இக்கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியை சேர்ந்தவர் முனைவர் திரு அருள் செழியன். மூத்த இணை குற்ற அச்சுறுத்தல் பாதுகாப்பு ஆலோசகரான இவர் சுமார் 15 ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்றார். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகின்றார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் தனது அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு மிதிவண்டி, பெண்களுக்கு தையல் இயந்திரம், சிறு தொழில் செய்வதற்காக சிற்றுண்டி வாகனம் உட்பட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளை தலைவர் முனைவர் திரு அருள் செழியன் கூறுகையில், கடந்த 15 ஆண்டுகளுக்கு உழவர்கரை தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகின்றேன். தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு எவ்வித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடப் போவதாக அவர் கூறினார். நமது மக்கள் கழக தலைவர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள்
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியான சின்ன வாய்க்கால் வீதி வாய்க்காலை புதியதாக மேம்படுத்தப்பட்டு இருபுறமும் உள்ள சாலைகளை அகலப்படுத்தியதுடன் பாதாள சாக்கடையை மறுசீரமைப்பு செய்யும் விதமாக புதிய கழிவுநீர் கிணறுகள் கட்டி அதற்கேற்ப கழிவுநீர் குழாய்கள் அமைத்து வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல இருபுறமும் அலங்கார மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டப்பிரிவு மூலம் இருபுறமும் சாலைகளை இணைக்கும் விதமாக மேல்மட்ட நடைபாதை அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா சின்ன வாய்க்கால் வீதியில் காந்தி வீதிக்கும் பாரதி வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று காலை 9 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டப்பிரிவு செயற்பொறியாளர் திரு ராஜ்குமார், உதவி பொறியாளர் திரு லூயிஸ், இளநிலை பொறியாளர் திரு கணேஷ், நகராட்சி இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி, பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் திரு வெங்கடேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்களும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த பெரியவர்களும் ஊர் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான பூமி பூஜை நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாண்புமிகு மக்கள் முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏகேடி ஆறுமுகம் அவர்களும் திருக்கரங்களால் பூமி பூஜை செய்து திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வுகளின் விவரம்: மேட்டுப்பாளையம் 4 மணி சந்திப்பில் இருந்து ஐயங்குட்டி பாளையம் வரை ரூபாய் 6,83,00,000 மதிப்பில் யூ வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கனகநேரி சுற்றியுள்ள நடைபாதை புதுப்பிப்பு, மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் சிறுவர் பூங்கா அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு ரூபாய் 1,47,00,000 மதிப்பில் பணிகளுக்கான பூமி பூஜை மேற்கொள்ளப்பட்டது. எனவே இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மகா சிவராத்திரியொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மகாகவி பாரதியார் வழிபட்ட குரு சித்தானந்தா கோயிலில் சிவராத்திரியை ஒட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். அதேபோல் நகரின் மையத்தில் உள்ள பழமையான வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடத்தப்பட்டன. உள்ளூர் மக்களும் வெளிநாட்டவரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புனித ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு வழக்கமாக திறந்து வைக்கப்படும் குடிநீர் விநியோகத்தை அதிகாலை 3 மணிக்கே தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர்கள் ரமேஷ் மற்றும் வெங்கடேசன் ஆகியோரை நேரில் சந்தித்து மனு வழங்கினர். ரம்ஜான் நோன்பு காலத்தில் பொதுமக்கள் அதிகாலை நேரத்தில் தண்ணீர் தேவையுடன் இருப்பதை கருத்தில் கொண்டு வழக்கம் போல் விடிய காலையில் திறக்கப்படும் குடிநீரை அதிகாலை 3 மணிக்கே திறந்துவிட வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்ற அதிகாரிகள் தேவையான ஏற்பாடுகள் செய்து குறிப்பிட்ட நேரத்தில் குடிநீர் திறந்து வைக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த சந்திப்பின் போது மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ், மாணவரணி நிர்வாகி பவித்ரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியில் அமைந்துள்ள அண்ணா திடல் விளையாட்டு மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்ணா சாலை, லப்போர்த் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி போன்ற பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் கடைகள் புதிதாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்த லப்போர்த் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி கடைகளுக்கு ஏற்கனவே கடை நடத்தி வந்தவர்களுக்கு கடந்த ஆண்டு முன்பு கடைகளின் உரிமம் வழங்கப்பட்டது.
மேலும் கடை உரிமையாளரிடம் அதற்கான சாவியும் ஒப்படைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அண்ணா சாலையில் கடை நடத்தி வியாபாரிகளுக்கு இன்று புதுச்சேரி சட்டசபையில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்களின் திரு கரங்களால் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் கடைகளின் உரிமங்கள் முன்பு கடை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் அண்ணா திடல் பகுதியில் கடை நடத்தி வந்த வியாபாரிகளும் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் பலர் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.